Hi students, this is Alex here. Example 1. Draw a number line அப்படின்னு கேட்டிருக்காங்க and mark the integers 6, -5, -1, 4 and -7 on it அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் லைன் வரையும் போது நம்ம வந்து நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு சைடும் ஆரோ மார்க் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நடுவில் 0 எடுத்துட்டு ரைட் சைடில் வந்து பாசிட்டிவ். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 அது மாதிரி போயிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு இன்டிஜராக மார்க் பண்ணலாம். 6 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்படி ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். -5 அப்படின்றது லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க. ஸோ இது -5. அடுத்தது -1. ஸோ -1 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது 4. ஸோ 4 வந்து இந்த பக்கம் இருக்கு, ரைட் சைடில் இருக்கு. அதுக்கப்புறம் -7. -7 வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அவங்க கொடுத்த 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ். இந்த 5 நம்பர்ஸையும் நம்ம நம்பர் லைன்ல மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2. ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் ஆஸ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல a gain of ₹1000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெயின் அப்படின்னும் போது அது வந்து பாசிட்டிவ் இல்லையா? ஸோ பிளஸ் ₹1000 அப்படின்னு போடணும். இதே சப்டிவிஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 டிகிரி சென்டிகிரேட் பிலோ ஜீரோ அப்படின்னும் போது இது நெகட்டிவ் வரும். ஸோ -20 டிகிரி சென்டிகிரேட். அடுத்தது 1990 பிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி அப்படின்றது முன்னாடி வரும். ஸோ பிசி ஏடி அப்படின்றது. ஸோ அதனால இதை வந்து நம்ம -1990 அப்படின்னு அந்த இயரை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன்ல நமக்கு வந்து a deposit of ₹15,847 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ டெபாசிட் அப்படின்னும் போது அது பிளஸ் ஆகும். ஸோ பிளஸ் ₹15,847. அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன்ல 10 kg பிலோ நார்மல் வெயிட். ஸோ பிலோ நார்மல் வெயிட் அப்படின்றனால -10 kg அப்படின்னு வரும். ஸோ இந்த சிச்சுவேஷனை நம்ம இன்டீஜர்ஸா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு நம்ம பார்த்து அதை போடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 பாருங்க. யூசிங் நம்பர் லைன் ரைட் த இன்டீஜர் விச் இஸ் 5 more than -6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ -6 விட 5 அதிகமா இருக்கிற இன்டீஜரை நம்ம நம்பர் லைன் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் லைன் எடுத்துக்கலாமா? ஸோ நம்பர் லைனுக்கு ஒரு லாங் லைன் போட்டுட்டு நம்ம வந்து இப்படி ரெண்டு சைடு ஆரோ மார்க் போட்டுட்டு நடுவில் இப்படி 0 போட்டுக்கோங்க. ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் 1, 2, 3, 4, 5, 6, 7 இது மாதிரி போயிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடில் நெகட்டிவ். ஸோ -1, -2, -3, -4, -5, -6, -7 இது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 5 more than -6. ஆக்சுவலா -6 வந்து இந்த இடத்துல இருக்கு. இதுல இருந்து 5 more அப்படின்னும் போது இது 1, 2, 3, 4, 5. ஸோ இதுதான் 5 more than -6. ஸோ நமக்கு இங்க இருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 யூனிட் இருக்கும். ஸோ இங்க இருந்து -6ல இருந்து இது வரைக்கும். ஸோ 5 யூனிட்ஸ். ஸோ 5 யூனிட்ஸ் நம்ம மூவ் பண்ணால் நமக்கு வந்து இந்த இன்டிஜர் கிடைக்கும். அதாவது அந்த இன்டிஜர் என்னன்னா 5 more than -6. அந்த இன்டிஜர் வந்து -1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 பார்த்தீங்கன்னா find the numbers on the number line that are at a distance of 3 units in the opposite directions to -2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் லைனில் வந்து ஒரு பெரிய லைன் போட்டுட்டு ரெண்டு சைடு நம்ம வந்து ஆரோ மார்க் எடுத்துக்கணும். இப்போ இங்கே வந்து நமக்கு 0 இருக்கு நடுவில்.
இப்போ ரைட் சைடில் 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் போட்டு லெஃப்ட் சைடில் -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 இதெல்லாம் இருக்கா? இப்போ 3 யூனிட்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் -2. முதல்ல நம்ம -2 மார்க் பண்ணணும். இந்த இடத்துல -2 இருக்கு. 3 யூனிட்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா முதல்ல ரைட் சைடில் 1 2 3. ஸோ இங்கே வர்ற நம்பர் வந்து 1. அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம இன்னொரு டைரக்ஷன்லையும் பார்க்கணும். ஸோ இங்கேருந்து 1 2 3. ஸோ நமக்கு -5. ஸோ அவங்க கேட்ட 3 யூனிட்ஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் -2 அப்படின்றது வந்து -5 அண்ட் 1. ஸோ இந்த ரெண்டு நம்பர் இது வந்து நம்ம நம்பர் லைனை வச்சு இந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். Example 5. Find the predecessors and successors of first subdivision 0, second subdivision -8 on a number line அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நம்பர் லைன் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிட்டு ரெண்டு சைடும் வந்து நம்ம அப்படியே ஆரோ மார்க் போடுவோம். இப்போ ஆரோ மார்க் போட்டுட்டு நடுவில் 0 எடுத்துப்போம். இப்போ இந்த சைடு வந்து 1 2 3 4 5 6 7 அது மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு predecessors and successors of 0 கேட்டிருக்காங்க. ஸோ 0 இங்கே இருக்கு. அதுக்கு predecessor அப்படின்னா -1, successor அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் +1. ஸோ அவங்க கேட்ட 0வோட predecessor -1, successor 1. அது எழுதிடலாமா? இந்த இடத்துல வந்து தி predecessor of 0 is -1. அப்புறம் successor of 0 is 1. இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல -8க்கு கேட்டிருக்காங்க. ஸோ -8 இங்க இருக்கு. அதோட predecessor அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பர் -9, successor அப்படின்னா பின்னாடி நம்பர் -7. ஸோ predecessor அப்புறம் successor தனியாக எழுதிடலாமா? The predecessor of -8 is -9. The successor of -8 is -7. Example 6 பார்த்தீங்கன்னா compare -14 and -11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் லைன் எடுக்க போகிறோம். பட் இந்த நம்பர் வர்ற மாதிரி நம்ம நம்பர் லைனை எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த சம் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் லைன் எடுத்து ரெண்டு சைடு இப்படி ஆரோ மார்க் போட்டுட்டோமா? ஸோ இப்போ நமக்கு வந்து -14 -11 தான் இருக்குது. அப்போ நான் 0 இந்த இடத்துல எடுத்துட்டு சும்மா இங்கே 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். மீதி எல்லாமே நெகட்டிவ் நம்பர் இந்த பக்கம் போட போகிறேன். -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 -11 -12 -13 -14 -15 -16 -17 -18 -19. இப்போ இவங்க கொடுத்துருக்க -14 வந்து இங்க இருக்கு, -11 வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ இந்த டைரக்ஷன்ல நம்ம போனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைரக்ஷன்ல போனா நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இதுவே இந்த டைரக்ஷன்ல போனா நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்பர் கெட்ஸ் லார்ஜர், இந்த பக்கம் போக போக லார்ஜர் ஆகிட்டே போகும். இது இந்த பக்கம் நம்பர் கெட்ஸ் ஸ்மாலர். ஸோ அப்போ இதுல என்ன தெரியுது, -14 வந்து ஸ்மாலர், -14 லெஸ் தென் -11. ஸோ அவங்க கம்பேர் பண்ண சொன்னாங்க, நம்பர் லைன்ல பிளாட் பண்ணி அது எந்த பக்கம் இருக்குதுன்றதை பார்த்து எது சின்னது பெருசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ -14 கம்மி -11 விட. ஸோ -14 லெஸ் தென் -11 அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி இங்க கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் 7 பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்டீஜர்ஸ்ல இருக்க நெகட்டிவ் பாசிட்டிவை நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ -15 -7 அதுக்கப்புறம் -5 -20 இருக்கு இல்லையா. ஸோ -15 -7 -5 -20 இதெல்லாம் தனியாக எடுத்துட்டோமா. இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ், இப்போ 12 அப்புறம் 3 அப்புறம் 1 25 80 இதெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். 0 வேற இருக்கு. ஸோ அதை நம்ம நடுவில் போட்டுட்டு பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் இது 12 3 1 25 18. முதல்ல எல்லாமே எழுதிட்டோமான்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம வந்து இதை மட்டும் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் வந்து நெகட்டிவ் இருக்கிறனால சின்ன நம்பர் ஆகிடும். ஸோ -15 வரும், சாரி -20 இருக்கு. ஸோ -20. ஸோ இதை நம்ம எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது -15, இதுக்கு அடுத்தது -7, இதுக்கு அடுத்தது -5, அதுக்கப்புறம் 0 போட்டுட்டு இதை தனியா நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 வந்துடும், அதுக்கப்புறம் 3, அதுக்கு அடுத்தது 12, அதுக்கு அடுத்தது 18, அதுக்கு அடுத்தது 25. ஸோ இந்த கொடுத்த இந்த 10 நம்பர்ஸையும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரித்து நெகட்டிவை தனியாகவும் பாசிட்டிவை தனியாகவும் அரேஞ்ச் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்ல இங்கே ஃபைனலாக கொடுத்துருக்கோம்.